எம்ஜிஆர், என்டிஆர், அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எந்த விதமான சேதாரம் வராத அளவுக்கு அந்த கட்டமைப்பை ரொம்ப தெளிவாக பீஃப் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடி சின்னான் என்கிற சித்து அவன் அந்த கதாபாத்திரத்தினுடைய வாயில் பெற்ற பல கலைஞர்கள் அந்த திரைப்படத்துல ஒன்றிணைச்சிருந்தாங்க. இந்த ஒன்று கூடலோடு அவர் என்ன சொல்ல வர்றார்? வணக்கம். கரும்பலகையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைக்கு நானும் என் பேரன் நீதின் 2 பேரும் பேட்டை சினிமா பார்த்தோம். அந்த சினிமா பார்த்துட்டு வந்த பிறகு என் மனசுக்குள்ள ஒரு அதிர்வு. தமிழ் சினிமாவினுடைய பழைய தமிழ் சினிமாவினுடைய வரலாறுகள்லாம் மனசுக்குள்ள வேகமாக ஓட ஆரம்பிச்சு. நீங்கள் பழைய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பி.யு. சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் இவங்களெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சினிமா பெரும்பாலும் எதாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் காலத்தில் நடைபெற்ற புராணங்களை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள், அந்த நாடகங்களை திரைப்படமாக மாற்றியிருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எம்ஜிஆர், என்டிஆர் அவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கதாபாத்திர தன்மைகள், புராண கதாபாத்திர தன்மைகள் இருக்கும். அதுக்கு கூட ஒரு அவதாரத்தன்மையும் இருக்கும். அந்த அவதாரத்தன்மையும் கதாநாயகத்தன்மையும் சேர்ந்த, அதாவது புராண கதாநாயகத்தன்மை அதை சேர்ந்த ஒன்றா ஒரு உருவமா எம்ஜிஆர், என்டிஆர், அதனுடைய தொடர்ச்சியாக ரஜினிகாந்த், இப்படி ஒரு போக்கை நம்ம பார்க்கலாம். அப்போ தமிழ் மனசுக்குள்ளால அந்த உணர்வு இருக்குதா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு கதாநாயகருடைய படங்கள், திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய தினத்தன்று நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களை பார்த்தாச்சுன்னா புராண கதாபாத்திரங்களுக்கான அந்த சடங்கு ரீதியான கொண்டாட்டங்கள் அல்லது திருவிழாக்கள் போல இந்த கதாநாயகர்களும் கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் நம்ம தமிழ் திரைப்பட சூழலினுடைய ஒரு பின்னணி. இந்த பின்னணியில் மிக இயல்பாக நம்ம திரைப்பட விமர்சகர்கள் அல்லது திரைப்படத்தின் மீது தீவிரமான ஆர்வம் கொண்டவர்கள் அவங்க எல்லாரும் வெகுஜன திரைப்படங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க மனசுல திரைப்படம் அப்படின்னு சொல்லும் போதே கலைப்படங்கள், முக்கியமான கருத்துக்களை வைத்து ரொம்ப கூர்மையான படிமங்கள், குறியீடுகள் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய படங்களை மட்டுமே அவங்க கவனத்தில் எடுத்துக்குவாங்க. சாதாரணமான வெகுஜன திரைப்படங்களை அவங்களுடைய கணக்கில் அது வரவே வைக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை சரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பேட்டையை வச்சு நான் பேச விரும்புகிறேன். இந்த பேட்டை சினிமாவினுடைய கதை சாதாரணமான கதை. எளிமையாக சொல்லியாச்சுன்னா ஒரு கெட்டவனை ஒரு நல்லவன் அழிக்கிறான். அந்த கெட்டவனை அழிப்பது நல்லவன் என்ன முயற்சி செய்கிறான், இதுதான் அந்த கதையினுடைய ஓட்டம். இன்னும் தெளிவாக சொல்லியாச்சுன்னா தர்மம் சிக்கலுக்கு உள்ளாகும் போது ஒரு அவதாரம் அவதரிக்கும். அந்த அவதாரம் என்ன செய்யும்? அவதாரம் அதர்மத்தை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டும் சொல்லக்கூடிய பழைய புராணிய மதிப்பீடு. அந்த மதிப்பீடு மீண்டும் ரஜினிகாந்தனுடைய படங்கள்ல, பல படங்கள்ல அதுதான் நிலைநாட்டப்படும். எந்த திரைப்படத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளால ஒரு விதமான அவதாரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அந்த தன்மை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. ரஜினிகாந்தனுடைய அந்த பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எந்த விதமான சேதாரம் வராத அளவுக்கு அந்த கட்டமைப்பை ரொம்ப தெளிவாக இயக்குனர் செய்திருக்கார். எந்த பிரச்சனையும் கிடையாது. பழைய ரஜினிகாந்தனுடைய ஸ்டைல், பழைய ரஜினிகாந்தனுடைய வேகம், பழைய ரஜினிகாந்தனுடைய உடல் அசைவு, பழைய ரஜினிகாந்தனுடைய என்னதெல்லாம் உண்டோ அதை அவ்வளவுத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் முக்கியமான விஷயமா எனக்கு படலை. இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இன்னும் சொல்ல போனா சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம். பாதி வரை அந்த திரைக்கதையினுடைய வேகமும் பிற்பகுதியில் திரைக்கதையினுடைய வேகமும் வேறுபாடாக இருக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு உண்மைதான். ஆனா அடிப்படையாக எனக்கு மனசுக்குள்ள ஏன் இந்த திரைப்படத்தை பற்றி பேசணும், இந்த படத்தை நாம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது, இந்த சினிமாவை பற்றி நாம் பேசணும், என் குடும்பத்துல பேசணும், என் நண்பர்கள்ட்ட பேசணும், நாம கூட்டமா பேசணும், நம்முடைய ஊடகங்கள் எல்லாவற்றிலும் இந்த திரைப்படம் பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? இன்னைக்குள்ள இந்தியாவினுடைய சூழல் சொல்லக்கூடியது ஒரு விதமான ஒரு மதவெறி சூழல் அல்லது ஒரு ஜாதி வரி சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு. இந்த சூழலில் இந்த திரைப்படத்தினுடைய கதை ஓட்டத்தினுடைய பின்னணி என்பது மிக வெளிப்படையாக குறியீட்டு தன்மையோடு சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு, படிமத்தன்மையோடு சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு, வெளிப்படை தன்மையோடு சொல்லக்கூடிய இடங்களும் உண்டு. இப்படி 3 அம்சங்கள் நிறைந்த ஒரு திரை பின்னணி இந்த பேட்டை அப்படிங்கிற திரைப்படத்துக்குள்ள இருக்கு. குறிப்பாக என்ன அப்படி அதுக்குள்ள குறிப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா
இதுவரை தமிழ் திரைப்படத்தினுடைய பழைய திரைப்படங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வருது அப்படின்னா அந்த வில்லன் கதாபாத்திரத்தினுடைய குணாம்சங்களா என்ன இருக்கும்? அவன் ஒரு கைது கட்டியிருப்பான், அப்புறம் வந்து தாடி வச்சிருப்பான், பச்சை பெல்ட் கட்டியிருப்பான். இதுதான் பழைய வில்லனுடைய அடையாளம். அப்புறம் கொஞ்சம் அந்த கோட் சூட் போட்ட காலத்துல வந்து இந்த வடிவம் மாறிச்சு. ஆனா என்ன வச்சிருப்பான்? முஸ்தபான்னு பேரை வச்சிருப்பான். அந்த வில்லனுக்கு பேர் முஸ்தபான் இருக்கும். அல்லது முஸ்தபா மாதிரி இன்னொரு இஸ்லாமிய பெயர்ல அந்த வில்லன் சித்தரிக்கப்படுவான். இந்த இதுவரை அது வந்து பச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது, சிவப்புன்னு சொல்லக்கூடியது, நீலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதிர்மறை குறியீடுகளாகத்தான் தமிழ் திரைப்படத்துல மீண்டும் மீண்டும் சித்தரிக்கப்பட்டது. அல்லது அந்த குறியீடுகளை குறியீடுகளாகவே காட்ட மாட்டாங்க, குறியீடுகளை குறியீடுகளாகவே பொருட்படுத்த மாட்டாங்க. ஒன்னு ரொம்ப எதிர்மறையாக பயன்படுத்துவாங்க அல்லது பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்படிதான் இருந்து இப்ப பரியேறும் பெருமாள்ல நீலமும் சிவப்பும் சொல்லக்கூடியது அதனுடைய ஒரு கம்பீரமான ஒரு குறியீடா மாறிச்சு. அதே மாதிரி காலா திரைப்படத்துல அந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியமான கதாநாயகனுடைய காலால கருப்பு, சிவப்பு, நீலம் இந்த மூணும், அது குறிப்பா கருப்புன்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த ஒரு படம். இதெல்லாம் சாதாரணமான ஜனங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது தப்பான விஷயம். ஏன்னா அந்த நிற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தெருக்கூத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது நம்முடைய நிகழ்த்து கலைகளோடு சம்பந்தப்பட்டது நிற வேறுபாடுகள். இன்னும் சொல்ல போனா இந்த மேற்கத்திய கல்வி முறையை கற்று நம்முடைய மூளையெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான மரபு ரீதியான இந்த குறியீட்டு தன்மையை பொருள் கொள்ளக்கூடிய அறிவை நாம் இழந்து விட்டோம். ஆனா கிராமத்து மக்கள் அந்த பாரம்பரிய கல்வி அல்லது மரபு ரீதியான அறிவு பெற்ற அந்த உணர்வோடு அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளவங்க நீலம்னா என்ன, சிவப்புனா என்ன, கருப்புனா என்ன அப்படிங்கிறது அந்த குறியீடு அவங்களுக்கு தெரியும். எனவே இந்த கலரை வந்து நம்ம வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. காலால வந்து ரொம்ப கூர்மையாக இயக்குனர் பயன்படுத்தியிருப்பார். அதுல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது இதுவரை தமிழ் திரைப்படங்கள்ல பச்சை சார்ந்த நிறங்கள் அது எப்போதுமே நெகட்டிவா தான் சொல்லப்படும். கருப்பு சார்ந்த விஷயங்கள் அது நெகட்டிவாகத்தான் சொல்லப்படும். அதுபோல சிவப்பு சார்ந்த விஷயங்கள் அவை நெகட்டிவாகத்தான் சொல்லப்படும். இப்ப சமீப காலமா புதிய இயக்குநர்கள், இளைய இயக்குநர்கள், கூர்மையான இயக்குநர்கள், ரஞ்சித் மாதிரி அல்லது பரியேறும் பெருமாள், மாரி செல்வராஜ் மாதிரி உள்ள இயக்குநர்கள் வந்த பிறகு தமிழ் திரைப்படத்துல ஒரு அதிர்ச்சி உருவாயிருக்கு, அல்லது ஒரு அதிர்வு உருவாயிருக்கு. ஒரு விதமான கலை வெளிப்பாட்டு மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த படம் பேட்டைங்கிற கார்த்திக் சுப்பராஜனுடைய படம் அதனுடைய ஒரு தொடர்ச்சி. ஆனா காலாவில் இருந்தும் பரியேறும் பெருமாளில் இருந்தும் இது வேறுபட்ட ஒரு படம். காலா முழுமையான ஒரு வணிக திரைப்படம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த வணிக திரைப்படத்துக்குள்ள எப்படி ஒரு கருத்தியலை சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய முயற்சியில ரஞ்சித் செயல்பட்டார். பரியேறும் பெருமாள் ஒரு அர்த்தத்துல வந்து வணிக திரைப்படம் சொல்லக்கூடிய எல்லையை விட்டு கொஞ்சம் மீறி இருக்கக்கூடிய ஒரு படம். அது ஒரு கலைப்படம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் போகாது, வெறும் வணிக படம்ங்கிற எல்லைக்கும் போகாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருந்துட்டு ஒரு உரையாடல் நிகழ்த்திய ஒரு முக்கியமான திரைப்படம் பரியேறும் பெருமாள். இந்த பேட்டை திரைப்படத்துல 2-3 விஷயங்கள் முக்கியமானது. என்ன விஷயம்? ரஜினிகாந்த் மாதிரிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ, அதான் வெகுஜன மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற ஒரு ஹீரோ, அவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதே மாதிரி புகழ்பெற்ற பல கலைஞர்கள், நான் அந்த கலைஞர்களுக்கு பேரெல்லாம் சொல்லல, புகழ்பெற்ற பல கலைஞர்கள் அந்த திரைப்படத்துல ஒன்றிணைச்சிருந்தாங்க. இந்த ஒன்று கூடலோடு அவர் என்ன சொல்ல வர்றாரு? மிக எளிமையாக நான் முதல் சொன்னதுதான், என்ன அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த பேட்டை ரஜினிகாந்தனுடைய அந்த காளியினுடைய மொழியிலேயே சொல்லுவதா இருந்தாச்சுன்னா, நான் ஒளிஞ்சு ஓடிட்டேன்னு நினைக்கிறியா? ஒளிஞ்சு ஓடல, பதுங்கி இருந்தேன் பாயறதுக்காக. அந்த பதுங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய புராணங்களில் தன்னுடைய எதிரியை கொல்வதற்காக 12 ஆண்டுகள் தவம் இருப்பான். இப்போ லட்சுமணன் வந்து ராமனுக்கு கூட போனான் வனவாசம். லட்சுமணனுக்கு திருமணமாகி அவனுடைய மனைவி ஊர்மிளை வீட்டில் இருக்கா. ராமன் சீதையை கூட்டிட்டு போனது மாதிரி லட்சுமணன் ஏன் ஊர்மிளையை கூட்டிட்டு போகல? ஊர்மிளையை கூட்டு போயிருக்கலாம்ல, 4 பேருமே சேர்ந்தே போயிருக்கலாமே, ஏன் ஊர்மிளையை கூட்டு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்டு பார்த்தா அந்த புராண ரீதியாக அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அண்ணனும் அண்ணியும் தூங்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பாக லட்சுமணன் வந்து தூங்காமல் 12 ஆண்டு காலமா 14 ஆண்டு காலமா அந்த காலம் முழிச்சிருந்தான்.
இரவு முழுசும் தூங்கவே மாட்டான். ஏன்னா இந்திரஜித் ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். அந்த வரத்தின்படி என்ன அப்படின்னு சொன்னா, எவன் ஒருவன் 14 ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் தான் என்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை இந்திரஜித் வாங்கி வச்சிருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து 14 வருஷம் முழிச்சிருக்கணும். அப்போ ஒரு கதாபாத்திரத்தை தவம் இருக்கும். இப்ப லட்சுமணன் உடைய 14 ஆண்டு கால என்ன விழித்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்துல ஒரு விதமான தவம், ஒரு விதமான தவம் அல்லது ஒரு விதமான முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பிராண கதாபாத்திர செயல்பாடுகளுக்கு உள்ளார உண்டு. நீங்க எங்க காளியனுடைய கதாபாத்திரம் சொல்லக்கூடியது நீண்ட நாட்கள் திட்டமிட்டு பதுங்கி இருந்து பாயக்கூடிய கதாபாத்திரம். அப்ப அவ்வளவுதான். நீங்க அங்க லட்சுமணன் 14 வருஷம் அப்படி அண்ணனை அண்ணையும் பாதுகாக்கிறதுக்காக விழிச்சிருந்ததுக்கு அர்த்தம் இந்திரஜித்தை கொல்வதற்காக அப்படின்னு சொல்லுது போல, காளிங்கிற கதாபாத்திரத்தினுடைய முயற்சின்னு சொல்லக்கூடியது அந்த ஹாஸ்டல்ல வார்டனா வந்து சேர்ந்ததனுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய மருமகனை பாதுகாத்தல். அது அதற்காக அவர் அதுக்கு தனக்கு எதிரியாக செயல்பட்ட சிங்காரம் சொல்லக்கூடியவனை அடையாளம் கண்டு அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? ராமாயணத்தை விட ராவணன் முரண்பாட்டை விட அல்லது பாண்டவர்கள் கௌரவர்கள் முரண்பாட்டை விட வேற பெரிய முரண்பாட்டை நாம எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்ப இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு கதை இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் ஏன் முக்கியமான படம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நான் கருதக்கூடிய விஷயம், இந்த திரைக்கதையை சொல்லக்கூடிய பின்னணி, எந்த பின்னணியில் இந்த திரைக்கதை சொல்லப்படுகிறது, இந்த கதையினுடைய அடிப்படையே அந்த பின்னணி தான். முன்னணியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடியது சர்வசாதாரணமாக நம்முடைய புராணங்களில் அல்லது இதிகாசங்களில் நடந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு நவீன வடிவம், அவ்வளவுதான். ஆனால் அந்த பின்னணி என்பது இதுவரை தமிழ் திரைப்படத்தில் இவ்வளவு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசவில்லை. குறிப்பாக இந்துத்துவ குழுமங்களினுடைய வெறித்தனமான அரசியல். இப்ப பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். அந்த தினங்களை கொண்டாடக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய இந்துத்துவ குழும அமைப்புகள், அந்த அமைப்புகளுடைய அட்டகாசத்தை இந்த திரைப்படம் சுட்டி காட்டியிருக்கிறது. சின்னான்னு சொல்லக்கூடிய ஜித்து அந்த மாட்டு தொழுவத்தில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் இளைஞர்கள் வராங்க, நீ பீஃப் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கான். அப்போ ஒருத்தனை கொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னால அவன் கையில மாட்டிறைச்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை முன்வைத்து விட்டு அவனை கொல்வது அப்படிங்கிறது, இது இந்தியாவில் பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு. அது தமிழ் திரைப்படத்துல பதிவாயிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கல்யாணம் மாலிக்குக்கும் பூங்கொடிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் ஒரு அர்த்தத்துல மதம் ஜாதி எது ரெண்டு பேருக்குமான ஜாதி அடையாளத்தை இந்த திரைப்படத்தில் சுட்டி காட்டல. ஆனா அந்த பெண்ணினுடைய ஜாதி எதுவா இருக்குங்கிற ஒரு குறிப்பால் நமக்கு உணர்த்திட்டு போறாரு. ஆனா நம்ம படிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாலிக் ஒரு இஸ்லாமியர், பூங்கொடி இஸ்லாம் அல்லாதவர் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அந்த திருமணத்தை அப்பா தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அப்புறம் அவர் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பாசம் அந்த திருமணத்துக்கு சம்மதம் கொடுத்துறாரு. ஆனா அந்த பூங்கொடியினுடைய அன்னை சிங்காரம் அதை ஒரு மனசுக்குள்ள பகையா வச்சுக்கிட்டு அது எப்படி நிகழ்ச்சியா நடத்தினா ஒரு கூட்டு கொலையாக நிகழ்த்தக்கூடியது. இது இன்றைக்கு இந்தியாவினுடைய பல பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதையும் அந்த திரைப்படம் பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பதிவு, விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரம், அதாவது சின்னான் என்கிற சித்து, அவன் அந்த கதாபாத்திரத்தினுடைய வாயிலிருந்து பல இடங்கள்ல வரும். அதாவது அவர்களுடைய கருத்துக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து பேசினாரே நீ ஆன்டி இந்தியன். இதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவினுடைய பல பகுதிகளிலையும் நடக்கக்கூடிய ஒரு விதமான வன்முறை. இந்த வன்முறையும் பதிவாயிருக்கு. அப்போ இன்றைய இந்திய சூழலில் இந்துத்துவ பயங்கரவாதம் அல்லது இந்துத்துவ குழுமங்களினுடைய ஒரு வன்முறை, கொடூரமான வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னணி. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரால பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இவங்களுடைய செயல்பாடுகள். உத்தரப்பிரதேசங்கிற ஒரு வார்த்தையை போட்டதன் மூலம் நமக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு இது நிகழ்ச்சி அல்லது ஒரு செயல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். யோகி ஆதித்யநாதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நமக்கு பளிச்சு ஞாபகத்துக்கு வரும்படியாக இந்து மதம் என்பதனுடைய செயல்பாடு என்பது வேறு,
இந்து மதம் என்பது அது அவரவர்கள் அவர்களுக்கான கடவுள், அவர்களுக்கான வழிபாட்டு முறை, அவர்களுக்கான சடங்குகள் என்று செயல்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்துத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அது கடவுளை மறுக்கு, கடவுளை ஒத்துக்கொள்ளாது, கடவுளை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, கடவுள் அல்லது எந்த விதமான அறவியலும் கிடையாது, எத்திக்ஸ் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் எந்த அறவியலும் கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், அவர்களுக்கு எதிரான கருத்து பேசக்கூடியவர்களை அந்த இடத்தில் இல்லாமலாக்குவது. கருத்துக்கு எதிர்கருத்து என்பது ஜனநாயகத்தில் உரிமையானது. ஆனால் இங்க கருத்தை பேசியவர்கள் தங்களுக்கு எதிராக பேசினார்கள் என்றால் அந்த கருத்தை பேசியவர்களையே இல்லாமலாக்குவது. இதுதான் ஒரு கலாச்சார வன்முறை. இந்த கலாச்சார வன்முறையை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம், இந்திய பண்பாட்டை பாதுகாக்கிறோம், இந்து பண்பாட்டை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு இந்தியாவில் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ குழுமத்தினுடைய வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னணியில், காட்சி அமைப்பில், குறியீட்டில், படிமங்களில் இந்த திரைக்கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான அம்சம். வாழ்த்துக்கள் கார்த்திக் சுப்பராஜ்.